அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய இந்த மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் தங்களுடைய நேரங்களை இறையச்சத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே மரணமும் மன்னரையும் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில் நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், வதக்கிர் ஃபஇன்ன திக்ர தன்ஃபஉல் முஃமினீன். மூமின்களுக்கு நீங்கள் அறிவுரை செய்யுங்கள், அந்த அறிவுரை அவர்களுக்கு பயனளிக்கும். யார் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதையும் நம்பியிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால் அந்த நினைவூட்டல் அவர்களுக்கு பயன் தரும். 51வது அத்தியாயத்தினுடைய 55வது வசனமாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எதை பற்றி நினைவுபடுத்துவது? உண்மையான ஒரு விஷயத்தை. இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களில் யாருக்குமே கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது இந்த மரணம். யாராவது வெவ்வேறு கொள்கையில் உள்ளவர்கள், நான் இந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவன், அதனால் மரணத்தில் எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது, எங்கேயாவது கேட்டிருக்கிறோமா இப்படி சொல்லி? எப்படிப்பட்ட சூழலில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து மனிதர்களும் ஒரு ஒற்றை கருத்தில் இருக்கிறார்கள் என்றால் அது இந்த மரணத்தில்தான். இந்த மரணத்தை பற்றி நம்முடைய பார்வை, முஸ்லிம்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? நாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளிலும் இந்த மரணத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய நினைவுகளுக்கு கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த நினைவூட்டலை உங்களுடைய மனக்கண்ணுக்கு முன்னால் தினம் தினம் ஒரு தடவையாவது யோசித்து பாருங்கள். அந்த நினைவூட்டல் உண்மையிலேயே பயனளிக்கும். என்ன நினைவூட்டல்? நம்மளுடைய மறதி எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், ஒரு மரணம் நடக்கக்கூடிய இடம், அந்த இடத்திற்கு சென்றவுடன் அப்படியே பதறி விடுவோம். யார் பதறி விடுவா? ரொம்ப உடலில் பலகீனமாக உள்ளவர்களா அல்லது செல்வத்திலே குறைவாக உள்ளவர்களா? அனைத்து மனிதர்களும் ஒரு மரணத்தை கண்டுவிட்டால் அப்படியே உள்ளம் பயப்படுகிறது. இதுபோலதானே நாமும் ஒரு நாள் மரணிப்போம், நிச்சயமாக பயம் வரும். அந்த இடத்தை விட்டு கலைந்து சென்றதற்கு பின்னால் நாம் எப்படி அந்த சிந்தனையில் இருந்து தூரமாக்கப்படுகிறோம் தெரியுமா? நமக்கு மரணம் வராது என்கின்ற அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள், நம்மளுடைய நினைவூட்டல்கள் அப்படி சென்று கொண்டிருக்கிறது. நாம் இந்த மரணத்தை பற்றி கேள்விப்படக்கூடியதையெல்லாம் ஒன்றாக கோர்த்து யோசித்து பாருங்கள். அது உண்மையிலேயே இந்த உலக வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, அதற்காக வேண்டி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை அது தோற்றுவிக்கும். என்ன மாதிரியான சம்பவங்கள்? நாம் எல்லாம் அறிந்த விஷயம், மலேசியா விமானம் இன்று வரை எங்கே சென்றதென்று யாருக்கும் தெரியாது. அந்த விமானத்தில் பயணம் செய்தவர்கள் இப்படி யோசித்திருப்பார்களா? எல்லாருடைய சிந்தனையும் எப்படி இருந்திருக்கும்? மனைவியை பார்க்க வேண்டும், பிள்ளையை பார்க்க வேண்டும், தாய் தகப்பனை பார்க்க வேண்டும், நம்முடைய நாட்டிற்கு செல்கிறோம், இப்படிப்பட்ட சிந்தனையோடு சென்றார்கள். இன்று வரை ஏதாவது ஒரு தகவல் கிடைத்திருக்கிறதா? அவர்களுடைய மரணம் இன்னும் சில இடங்களில் இணையதளங்களில், இன்றைக்கு சமூக இணையதளங்களில் செய்திகளை பார்க்கிறோம். இந்தியாவிலே ஒரு இடத்திலே டூரிஸ்ட் பிளேஸ், அங்கே எல்லாரும் சந்தோஷமாக ஒரு
மலையினுடைய அருவி வரக்கூடிய இடத்தில் தண்ணீர் இல்லாத ஒரு இடத்திலே கடந்து செல்கிறார்கள். குடும்பத்தோடு செல்கிறார்கள். கையிலே கேமராவை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக செல்கிறார்கள். அந்த இடத்தில் கொஞ்சம் தூரம் நகர்ந்ததற்கு பின்னால் தண்ணீர் அதிகமாக வர ஆரம்பிக்கிறது. கீழே எவ்வளவு தூரம்? சரியான நீளமாக உள்ள ஆழமான பகுதி. அந்த தண்ணீர் ஓட்டம் வர வர கரையை அவர்களால் கடக்க முடியல. எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷத்தோடு கேமராவை வைத்துக் கொண்டு பாதி குடும்பத்தார்களும் பாதி குடும்பத்தார்கள் கரையிலும், அங்கே பார்க்க வந்த இன்னும் சுற்றுலா பயணிகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே விழுந்து சாகிறார்கள். இதை யூடியூப்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப் போன்ற இது போன்ற இணையதளங்களில் இந்த செய்தியை பார்த்திருப்போம். சிந்தித்திருப்பார்கள் அந்த இடத்திலே மௌத் வரும் என்று. அது மாதிரி எமிரேட்ஸ் ரோட்ல ஷார்ஜால இருந்து ராசல் கைமா போகக்கூடிய வழியில ஒரு இந்தியர் டிரைவிங் செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். காரில் டிரைவிங்கிலேயே மரணமாகிறார். வண்டி அலைகிறது. போலீஸுக்கு போன் பண்ணி பின்னாடி வரக்கூடியவர்கள் தகவல் கொடுத்தால் அந்த டிரைவிங்கில் மரணம். அடுத்தது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த சகோதரர் ஏர்போர்ட்ல இங்க வந்து இறங்கி விட்டு துபாய் ஏர்போர்ட்ல போன் பண்ணி வீட்டுக்கு சொல்லுகிறார், அல்ஹம்துலில்லாஹ் வந்து இறங்கிட்டேன். வெளியில இருக்கக்கூடிய நண்பருக்கு சொல்லுகிறார், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியில வந்துருவேன். அந்த இமிகிரேஷன் கிளியர் பண்றதுக்கு முன்னாடி அந்த லைன்லேயே மரணம் அடைகிறார். போலீஸ் வந்து தேடுகிறார், இந்த நபரை பற்றி யாராவது இருக்கீங்களா? இதுவெல்லாம் இந்த உலகத்தில் இது மாதிரி ஏராளமான ஆக்சிடென்ட்கள். இது மாதிரி பிரசங்கம் பண்ணக்கூடிய, பயான் செய்யக்கூடிய ஒரு மேடை பேச்சாளர் கேரளாவிலே பேசிக் கொண்டிருக்கும் போதே இருக்கிறார். யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசலில் தொழக்கூடியவர் சஜிதாவிலே இறந்து விடுகிறார். சமீபத்தில் பேஸ்புக்கில் நிறைய சுத்தி வந்திருக்கும். ஒரு சவுதியை சேர்ந்த ஒரு பெண் திருமணத்திற்காக ரெடியாகி கொண்டிருக்கிறார். தாயார் சொல்லுகிறார்கள், உடனடியாக கிளம்பு. அந்த பெண் சொல்லுகிறார், மகரிபுடைய வக்து, தொழுது விட்டு வருகிறேன். தொழுவைக்கு சென்ற அந்த பெண் சஜிதாவிலே இந்த உலகை விட்டு பிரிகிறாள். கற்பனை பண்ண முடியுமா? அது மாதிரி என்னுடைய ஊரில் ஒரு வருடத்திற்கு முன்னால் சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து கடற்கரை பகுதிக்கு சென்றார்கள். சின்ன ஒரு ஆறு கலக்கின்ற இடம். அந்த இடத்துல இறங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இறங்கி பார்ப்போம் என்று அப்படியே காலை வைத்த ஒரு சிறுவன் உள்ளே போய் விடுகிறான். பாடி கிடைக்கல. 7 நாள் 10 நாள் 15 நாள் என்று கலெக்டர் உட்பட வந்து தேடினார்கள். பழையார் என்ற மீனவ கிராமத்திலே சடலம் கிடைக்கவே இல்லை. யார் யோசித்தா? அப்ப மௌத் என்பது எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனைக்கு இது பதிய, நம்முடைய மனம் பதிய வைக்கிறது, உடனடியாக அழித்து விடுகிறது. இன்னும் சில மரணங்கள், கொடூரமான மரணங்கள். நாம் எல்லாம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அல்ஹம்துலில்லாஹ் தொழுதிட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியான சாப்பாடுகளை, இங்க இருக்கக்கூடியவர்களில் பலர் அரபி சாப்பாடு, வெள்ளிக்கிழமை மந்திக்கு போலாமா, இல்ல சுத்திர கோழிக்கு போலாமா, மீன் பிரியாணி கடைக்கு போலாமா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வித்தியாசமாக சாப்பிடுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சாப்பாடு இல்லாம பட்டினியை அனுபவித்து அதில் சாவக்கூடிய ஒரு காட்சியை இணையதளத்தில் போட்டிருந்தார்கள். சொமாலியாவிலே பசியினுடைய கொடுமையால் அப்படியே செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை கேமரா செய்கின்றார்கள். உலகத்தில் எப்படியெல்லாம் மௌத் நடக்கிறது. இந்த மரணங்கள் எல்லாம் நமக்கு என்ன பாடத்தை புகட்ட வேண்டும்? நாம இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி எல்லாம் மௌத் நடந்துகிட்டு இருக்கு, அதோட போயிடுறதா? இல்லை சகோதரர்களே. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லுகின்றான், ஐனமா தக்கூனு எதிர்க்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புருஜ் முஷய்யதா. நீங்க எவ்வளவு பலமாக கட்டப்பட்ட கோட்டைக்குள் இருந்தாலும் சரி, இந்த மரணம் உங்களை வந்து அடையும். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். எல்லா ஆத்மாக்களும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நப்சுகள் அத்தனையும் மரணத்தை சுவைத்தே தீரும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு வ இன்னஹு முலாகிக்கும். நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு பெயர் மரணம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ்.
நம்முடைய வயிறுகளில் ஒரு வலி வந்து விட்டால், தலைகளில் ஒரு வலி வந்து விட்டால் சிந்தனை செல்லுகிறது, நாம் இறந்து விடுவோமா, பெரிய நோயாக இருக்குமா, காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரண்டு ஓடுகின்றோம். அதை எல்லாம் சொல்லுகின்றான், எதை விட்டு நீங்கள் ஓடுகிறீர்களோ அந்த ஓட்டத்திற்கு முடிவுதான் மரணம். இப்படியெல்லாம் இந்த மரண சம்பவங்கள் உலக ரீதியாக ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே ஏராளமான ஆயத்துகளில் இதை எச்சரித்து சொல்லுகின்றான். நாம் எண்ணத்தை முதலில் உணர வேண்டும். இந்த மரணம் உண்மையாக நம்மை இன்றோ நாளையோ அதற்கு பிறகோ சில ஆண்டுகளுக்கு பிறகோ ஆனால் ஒரு நாள் மரணிப்போம். போலித்தனமான வாழ்க்கை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். இந்த துன்யா என்பது மத்தாவுல் குரூர், இது ஒரு சுகத்தை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத ஒரு அற்ப சுகம் இந்த உலகம். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். நம்முடைய நினைவுகளுக்கு இது படுகிறது. ஆனால் நாம் அல்லாஹுவை பயப்படுவதற்கோ அந்த மரணத்தை ஒரு மூமினாக சந்திப்பதற்கோ அந்த மரணத்திற்கு பின்னால் உள்ள அந்த மன்னரையினுடைய வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கோ அழிக்கப்பட்டதற்கு பின்னால் உலக அழிவிற்கு பிறகு மறுமையினுடைய உண்மையான வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கோ எவ்வளவு தூரம் நாம் முயற்சி செய்கிறோம், நம்மை எவ்வளவு தூரம் நாம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். உலகத்திற்காக நாம் செய்யக்கூடியதில் 1% அதுக்கு ஈடாவாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய சந்திப்பை யார் விரும்புகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புவான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை வெறுத்து விடுவான். சஹாபாக்கள் எல்லாம் பயந்து போய் கேட்கின்றார்கள், நாங்க யாருமே மௌத்தாவதை பத்தி ஆசைப்படலையே, அப்ப நாங்கெல்லாம் மௌத்தை வெறுக்கின்றோமே, அதுதான் இதற்கு அர்த்தமா? அந்த பயத்தை சொல்லுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பயம் அல்ல. அந்த பயம் எல்லோருக்கும் உள்ளது. மரணத்தினுடைய தருவாயில் மலக்குல் மௌத்தை பார்த்ததற்கு பிறகு ஒரு பயம், அங்கிருந்து தப்பிப்பதற்காக மனிதர்கள் முயற்சி செய்வார்கள். உலக ஆசையை கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த சூழ்நிலையை தருவான். எப்படிப்பட்ட நேரம்? உண்மையாக மலக்குமார்களை பார்ப்போம். சக்கரத்துல் மௌத் என்று சொல்லுகின்றார்களே, அந்த தருவாய், அந்த நேரத்தில் நாம எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பக்கூடியவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களாக இப்படி நம்முடைய சிந்தனை வரணும். உலக ஆசை பிடித்து வாழக்கூடியவர்களுக்கு சிந்தனை எப்படி வரும்? மலக்குடைய கைகளில் இருந்து தப்பிப்பதற்கு வழி இருக்கா, எதையாவது வைத்து தப்பித்துக் கொள்ளலாமா என்று நினைப்பார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தின் மீது மோகம் கொண்டு வாழக்கூடியவர்களுடைய சூழ்நிலை எப்படி வாழ்றாங்க? உலகத்தில் நிறைய காசு சேர்த்துக் கொள்ளணும், வாழ்க்கை நடைமுறை எப்படி அமையணும், ஐரோப்பிய கலாச்சாரத்தில் நாம மாறணும், ஹையர் கிளாஸ் அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் வரணும். அவர்களுக்கு அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய ஒரு சபையை பார்த்தால் கூட அதை ஏளனமாக பார்ப்பார்கள். எப்படி அவர்கள் கருதுவார்கள்? இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவர்கள் செய்யக்கூடிய பணி, இதெல்லாம் பிற்போக்கு சிந்தனையாளர்கள் செய்யக்கூடிய பணி. இஸ்லாம் என்ற இந்த ரிலீஜனை நம்புறீங்களா? தட்ஸ் ஆல் அப்படின்ட்டு போவாங்க. அல்லாஹ்விற்காக நீங்க தொழுகிறீங்களா? தொழுது கொள்ளுங்க, அதுக்கப்புறம் ஒண்ணு நீங்க எதையும் பேச வேண்டாம் அப்படி என்று அந்நிய மொழிகளில் அழகாக பேசுவார்கள். அவர்களுக்கு சிந்தனை எப்படி இருக்கும்? காசு வேணும், அதற்காக வேண்டி தூங்க மாட்டார்கள், அதற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டத்தையும் படுவார்கள், அதற்காக வேண்டி என்ன வேண்டாலும் செய்வார்கள். அது மாதிரி இன்னும் சிலர் உலகத்திலே பதவியின் மீது ஆசை கொண்டவர்கள், அந்த பதவியினுடைய கட்டிலில் அமருவதற்காக எவ்வளவு பெரிய கொடூரத்தையும் அவர்கள் நிகழ்த்துவார்கள். ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டுமா? அதற்கும் தயாராவார்கள். ஒரு சமுதாயத்தை அழித்து இன்னொரு சமுதாயத்தின் மீது பழி போடணுமா?
அதையும் செய்வார்கள். இது இன்றைக்கு அல்ல, பண்டை காலம் முதல் நடக்கக்கூடிய சம்பவம். எதுக்கு வேண்டி? ஆட்சியினுடைய ஆசை, அதிகாரம் செலுத்தக்கூடியவனுடைய ஆசை. இப்படி வாழக்கூடியவர்களுக்கு அங்கிருந்து மீளக்கூடிய சிந்தனை வரும் சகோதரர்களே. அப்ப நாம நம்மளுடைய சிந்தனைகளை எப்படி வைத்துக் கொள்ளணும்? அல்லாஹ்வுடைய தூதரும் திருமறை குர்ஆனும் பல வரலாறுகளை சொல்லுகிறது. மௌத்துக்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை, குறிப்பாக ஃபிரௌனுடைய வரலாறு படிப்பினை தரக்கூடிய ஒரு வரலாறு. அந்த ஃபிரௌன் மாதிரி இன்றைக்கு உலகத்தில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்களையே கிடையாது என்று சொல்லலாம். அவ்வளவு அதிகாரம் படைத்தவன், தன்னை எதிர்த்தவனை யாரையும் அவன் உயிரோடு வைக்காதவன். எல்லா மனிதர்களும் இறைவனை வணங்கக்கூடிய சூழலில் அவன் தன்னை இறைவன் என்று பிரகடனம் செய்தவன். அவன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அதிபதியை இன்று உலகம் கண்டிருக்கும் என்று சொன்னால் அது அதற்கு மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு மன்னன், பணத்திமிர் இருக்கிறது, அதிகாரத்திமிர் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, என்ன வேணாலும் செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை மறுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்லுகிறார்கள், நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள், நீ இறைவன் கிடையாது என்ற இந்த தௌஹீதை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வை அறிமுகம் செய்கிறார்கள். கேட்க மாட்டான். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைக்கிறாங்க? நான் சொல்லுவது அவருக்கு புரியலையா ஃபிரௌனுக்கு? இல்லை எனக்கு சொல்ல தெரியலையா? அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், ஹாரூனையும் நபியாக நீ ஆக்கு, எனக்கு உதவி செய்வதற்கு. அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்களையும் கூட அனுப்புகிறான். ஃபிரௌனுக்கு உபதேசங்கள் செய்யப்படுது. உபதேசத்தை ஏற்றுக்கொண்டானா? ஏற்றுக்கொள்ளல. எத்தனை சூனியக்காரர்களை எல்லாம் அழைத்து சூனியம் செய்ய சொல்லுகிறான். அந்த வித்தைகள் அங்கே அல்லாஹ்வுடைய வல்லமையால் மூழ்கடிக்கப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பக்கூடிய மக்கள் அதிகமாக ஆகிறார்கள். அழிப்பதற்காக முற்படுகிறான். விரட்டி கொண்டு சென்றால் முன்னே பார்க்கிறார்கள் கடல் இருக்கிறது, பின்னடி ஃபிரௌனுடைய ஒரு படை. அப்போதைக்கு நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள் கேட்கிறார்கள், முன்னாடி கடல் இருக்கிறது, பின்னடி ஃபிரௌன் இருக்கிறான், எங்கிருந்து நாம் தப்புவது? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? என் இறைவன் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வான், வழிகாட்டுவான். அந்த கடலை இரண்டாக பிளந்து பாதை கொடுக்கப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களும் செல்கிறார்கள். அவர்கள் கரையை கடந்ததற்கு பின்னால் இந்த பாதையை பார்த்த ஃபிரௌனும் உள்ளே செல்கிறான். பாதி வழியிலே போகும்போது கடல்கள் சேர்க்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அந்த உண்மையான முடிவை அங்கு அல்லாஹ் செய்கிறான். மரணத்தை அவனுக்கு ஏற்படுத்துகிறான். அப்ப ஃபிரௌன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமன்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எவ்வளவு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டு மரணத்தினுடைய தருவாயை பார்த்தவுடன் சரண்டர் ஆகிறான். இன்றைக்கு நமக்கு எவ்வளவு சந்தர்ப்பம் தரப்படுது? ஃபிரௌனுடைய வரலாறுல என்ன நம்ம படிப்பனையாக பார்க்கணும்? நமக்கு 1-2 சந்தர்ப்பமா? ஜும்மா மேடைகளில் மரணத்தை பற்றிய ஹுத்பா நிகழ்த்தப்படுகிறது. பிரசுரங்களில் மரணத்தை பற்றிய செய்திகளை படிக்கின்றோம். இணையதளங்களில் நடக்கக்கூடிய செய்திகளில் மரண செய்திகள் எவ்வளவு பார்க்கிறோம். இது போன்ற சொற்பொழிவுகள் அதுல கேட்கிறோம். நம்ம உள்ளத்திற்கு என்னத்தை நாம் பதிய வைத்திருக்கிறோம்? அவன மாதிரி போய் கடைசி நேரத்தில் போய் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுக்கிறலாம். ஒரு நொடியை அல்லாஹ் முற்படுத்துவானா? ஒரு நொடியாவது அல்லாஹ் பிற்படுத்தி விடுவானா? அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஃபயக்கூலு ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸத்தக வஅகு மினஸ் சாலிஹீன். அந்த மரண தெருவாய் இருக்கிறதே, அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி ரப்பி லௌலா, இந்த நேரத்தில் இறைவா எனக்கு கொஞ்சம் தவணையை கொஞ்சம் பிற்படுத்த, கொஞ்சம் பிற்படுத்தி விட்டா என்று சொன்னால் நல்ல அமல்களை எல்லாம் செய்து சாலிகான அடியானாக உன்னிடத்திலே வந்து விடுகிறேன். எப்படிப்பட்ட கோரிக்கை! எந்த இடத்துல கோரிக்கை?
நல்ல முறையில் உபதேசங்கள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் பின்தள்ளிவிட்டவர்கள். சில பேர்கள் பயானுக்கே வரமாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் இங்க பயான் நடக்கிறது, பயான் பேசுகிறார்கள், ஆனால் வரமாட்டார்கள். என்ன காரணம்? பயான் கேட்டு ஒருவேளை மாறிவிட்டால், பயான் கேட்டால் மாறிவிட்டால் என்ன செய்வது? அதனால பயான் போன்றெல்லாம் கேட்க கூடாது, அப்படியே நம்மளால முடிஞ்சது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்போம். கடைசி நேரத்தில் மரண தெருவாயில கண்ணுல மலக்குமார்களை பார்த்து விட்டு ஃபயக்கூல் ரப்பி லௌலா அஹர்தனின்னு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் அதை ஒரு நிமிடம், ஒரே ஒரு நொடியை வாங்க முடியாது. இன்றைக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான் கால அவகாசத்தை, வாழ்ந்து கொண்டே இரு. நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் யாராருக்கெல்லாம் மரணம் வருகிறது, நமக்கும் ஒரு நாளைக்கு வருமே. எத்தனை சகோதரர்களை இங்கே இழந்திருக்கிறோம். அப்ப போய் நாம மன்றாட போகிறோமா, அல்லது நம்மை இந்த மரணத்திற்காக சரி செய்ய போகிறோமா? ஃபிரௌனுடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினையில் ஒன்று, மரண தருவாய்க்கு முன்னாடி சரியாகிக் கொள்ளுங்கள். செல்வம் நம்மை காப்பாற்றும் என்று நினைக்காதீர்கள். சில சகோதரர்கள் இருக்கின்றார்கள், செல்வம் பணம் இருந்து விட்டால் எல்லாம் செய்து விடலாம். பணம் இருந்துட்டா எல்லாம் செய்ய முடியுமா? பணம் இருந்துட்டா என்ன செய்ய முடியும்? அல்லாஹுவை மறந்து விட்டு இந்த வார்த்தையை பேசுவார்கள். அதிகாரம் இருந்து விட்டால் எல்லாம் செய்தலாம். அல்லாஹ் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் அதை பிடுங்கி விடுவான். நம்மளுடைய அளவுல யோசித்தால் அல்லாஹுவிற்கு வணக்கம் செலுத்தக்கூடியதில் எவ்வளவு சோம்பேறி உள்ளவர்களாக, அது நமக்கு ரொம்ப பாரதூரமான காரியமாக, மார்க்கத்தில் உள்ள சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் நமக்கு இருக்கின்ற வெறுப்புகள் யோசித்து பார்த்தால் அன்பான சகோதரர்களே, மரண தருவாயில போய் என்ன அல்லாஹ்விடத்தில் கையேந்த போறோம்? தொழுகையில உண்மையாக உள்ளங்களில் கை வைத்து சொன்னால் 5 நேர தொழுகையும் நான் உள்ள அச்சத்தோடு ஆர்வத்தோடு தொழுகின்றேன். எத்தனை சகோதரர்கள் இருக்கிறோம்? உண்மையிலேயே எனக்கு அதுல வெறுப்புகள் எல்லாம் கிடையாது. நான் அதை எப்படி காலையில வேலைக்கு போகும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா போகின்றோனோ, ஆர்வத்தோடு போகின்றோனோ, அப்படி நான் பள்ளிவாசலுக்கு செல்கின்றேன். எவ்வளவு பேருடைய சூழ்நிலை? பள்ளிவாசல் நமக்கு எப்படி தெரியுது? அப்படியே அது கூட இருக்கக்கூடிய நமக்கு அந்த உறவு இருக்கிறது தூரமாக. உண்மையிலேயே இந்த மரண செய்திகள் இதெல்லாம் நமக்கு என்னத்தை போதிக்க வேண்டும்? அந்த இடம் வருவதற்கு முன்னால் நாம் சரியாக வேண்டும். மரணத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அப்படியே படம் பிடித்து விளக்கி சொல்லுகின்றார்கள். அகமதிலே வரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு மதீனாவாசியினுடைய ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு அந்த சஹாபாக்களுக்கு அப்படியே உபதேசம் செய்கிறார்கள். ஒரு மனிதர் மரணம் அடைகிறார் என்றால் அவரை நோக்கி சில வானவர்கள் வருவார்கள். கண் பார்வை தெரிகின்ற அளவிற்கு ஒரு வானவர்களுடைய கூட்டம் அமரும். அதிலிருந்து 2 மலக்குகள், நமக்காக நியமிக்கப்பட்டவர்கள், மலக்குல் மௌத், அந்த மரணம் அடையக்கூடிய நபரை நோக்கி வருவார். வரக்கூடிய காட்சியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை அல்லாஹ் தஆலா நம் ஒருவருக்கும் நசீபாக்க வேண்டும். என்ன காட்சி? அப்படியே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மனிதரை போன்று காட்சியளிப்பார். பார்த்த உடனே ஏதோ ஒரு குட் நியூஸ் நமக்கு கிடைக்க போகுது. அந்த மலக்கு மரணமடையக்கூடிய அந்த அடியானுடைய தலைப்பகுதியிலே நின்றுவிட்டு, அல்லாஹுடைய விருப்பத்தாலும் அல்லாஹுடைய மன்னிப்பாலும் உன்னுடைய உடலில் இருந்து வெளியேறி வா என்று சொல்லுவார்கள். இந்த வார்த்தையை உலகத்துல எதையாவது ஆட்சி அதிகாரத்தை வச்சு வாங்கிட முடியுமா? காசு பணம் இருக்குன்னு வாங்கிட முடியுமா? என்னத்தை வைத்து வாங்க முடியும்? அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றி இருந்தால் தவிர, அல்லாஹுவை பயந்து வாழ்ந்திருந்தால் தவிர வேறு எதை வைத்தும் இந்த வார்த்தையை வாங்க முடியாது சகோதரர்களே. அப்படி சொன்னவுடன் அந்த ரூஹ் இருக்கிறதே, ஒரு தோல் பாத்திரத்திலிருந்து தண்ணீர் எப்படி வெளியே போகுமோ அப்படியே இலகுவாக அந்த உயிரானது உடலை விட்டு வெளியேறும். அந்த மலக்குகள் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடையை கொண்டு வந்திருப்பார்கள். நறுமணம் கமல கமல இருக்கக்கூடிய அந்த ஆடையிலே அந்த ரூஹை வைத்து கொண்டு செல்வார்கள். வானத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு விசாரிக்கப்படும். யார் இவர் என்று கேட்பார்கள். இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும்.
7 வானங்களிலும் இந்த பதில் சொன்னப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு சத்தம் வரும். என்ன சப்தம்? இந்த நல்லடியானுடைய உயிரை இல்லியூன் என்ற நல்லோர்களுடைய ரூஹை பதிவு செய்யக்கூடிய ஏட்டிலே பதிவு செய்துவிட்டு விசாரணைக்காக ஃபர்ஸக் உலகத்திற்கு அனுப்பிவிடுங்கள். அந்த ரூஹானது பதிவு செய்துவிட்டு வரும். இது இப்படி நடந்து கொண்டிருக்க நம்ம இங்க மௌத்தான மனிதருடைய இடத்திலிருந்து நாம என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? என்ன செய்யணும்? ஒரு ஆள் மரணித்து விட்டால் அந்த மனிதருக்காக துவா செய்யலாம், நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யலாம், நம்மை நாம் திருத்திக் கொள்ளலாம், இறை அச்சத்தை வளர்த்துக் கொள்ளலாம். ஆனா என்ன நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இருமே இந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய மனைவியை, அந்த பிள்ளைகளை யார் காப்பாத்துவா? யாரு பொறுப்பாளி? நம்மளா? நாம எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், அப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாது, அப்படி நடந்திருக்கலாம். நம்முடைய சிந்தனை எதை நோக்கி இருக்கிறது? இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்ததை விட மெட்ராஸ் கொண்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாம், வேற இடத்துக்கு கொண்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாம். எந்த இடத்துல? மரணம் சம்பவித்த வீடுகளில். இன்னும் சிலர்கள் இஸ்லாமிய அறிவில்லாதவர்கள், அல்லாஹ்விற்கு இங்கதான் பார்வை கிடைத்ததா, என் பிள்ளைதான் கிடைத்ததா, என் கணவர் தான் கிடைத்தாரா, இப்படி அல்லாஹுவை சாபம் சொல்லக்கூடியவர்கள். என்னத்தை சொல்ல நாம மறுக்கிறோம்? நமக்கு என்ன சொல்லித்தரப்பட்டிருக்கு? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இதெல்லாம் சொல்லணும். அது என்ன மந்திர சொல்லா? அதுல உள்ள அர்த்தம் என்ன? நாமும் மரணிக்க கூடியவர்கள் தானே, அதை தானே உணர்த்துது அந்த ஆயத்து. நாம புலம்புற புலம்பல் இருக்குதே, 2 வயசுல புள்ள இருக்குமா? 2 வயசுல புள்ள இருந்தா அந்த புள்ளைக்கு யாரு பொறுப்பாளி? நீங்க மனிதர்கள்ங்கிற முறையில செய்யக்கூடிய உதவியை செய்யலாமே தவிர அதை அல்லாஹ் வல்ல படைத்திருக்கிறான். அந்த நம்பிக்கை இருக்கா? சரி, அல்லாஹ் அந்த மரணத்தை விதியாக்கி இருக்கிறானே, அதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவார் என்ற சிந்தனை இருக்கா? புலம்பி தள்ளுவோம், விதியை மாற்றுவதற்கு ஆலோசனைகள் சொல்லுவோம். எப்படி? இந்த ஹாஸ்பிட்டலை விட அங்க போயிருக்கலாம், அங்க பார்த்திருந்தா, அங்க போனாலும் என்ன சொல்லுவார் டாக்டர்? செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கம்பார். அப்ப நாம எப்படிப்பட்ட சிந்தனையை வைத்துக் கொள்ளணும், எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறோம்? அப்ப அந்த ரூஹானது எடுத்து செல்லப்பட்டு பிறகு விசாரணைக்காக செலுத்தப்படுகிறது. அதே ஒரு கெட்ட அடியான் என்றால், இந்த உலகத்தினுடைய ஆசையை ஆதாயங்களை முன்னோக்கி வாழ்ந்தவன் கடைசியாக அந்த மலக்குல் மௌத்தை சந்தித்ததற்கு பிறகு புலம்ப ஆரம்பிப்பான். கொடூரமான ஒரு காட்சிகளை தரக்கூடியவர்களாக அந்த மலக்குகள் வருவார்கள். பார்த்த உடனே பயந்து விடுவான். அந்த பயத்தை நீங்கள் உணர வேண்டுமா? உதாரணத்திற்கு ஒரு சாதாரணமாக ஒரு செய்தியை நினைவுபடுத்தி பாருங்கள். நாம வீட்டில் இருக்கிறோம் குடும்பத்தோட சந்தோஷமா, ஒரு 3 வாகனங்கள் காவல்துறை அதிகாரிகள் அப்படியே மிஷன் கண்ணோட பத்திரிகை மீடியாளர்களோட நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கும்? சும்மா நினைத்து பாருங்கள். அது முஸ்லிமா? குறிப்பாக இந்த வீட்டில் தீவிரவாதத்தை பற்றி இங்கே பிளான் செய்யப்படுகிறது, உங்களுக்கும் அல் கொய்தாவுக்கும் தொடர்பு இருக்கிறது, செல்போனுடைய ஆதாரங்கள் இன்னும் போன்ல இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் இருக்கிறது. ஒரு பேச்சுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் எப்படி அந்த மனுஷன் பயப்படுவான்? எப்படி பயப்படுவோம்? இப்ப மனிதர்களை பார்த்து இந்த பயம் என்றால், மலக்குல் மவுத் உயிரை பறிக்கக்கூடியவர் அப்படியே இந்த உலகத்தை, காசு பணம் பிசினஸ், மார்க்கமாவது தௌஹீதாவது வட்டியாவது வரதட்சணையாவது ஷிர்காவது எதுவும் கண்ணுக்கு தெரியாது. 24 மணி நேரமும் உலகம், அதை பற்றிய சிந்தனை, என்ன செய்ய வேண்டும், அடுத்த கட்டம் என்ன, அப்படியே நினைத்துக் கொண்டு மார்க்கத்தை புறம் தள்ளியவர்கள். விதண்டாவாதம் பேசிய எவ்வளவு மனிதர்கள், இஸ்லாத்திற்கு வெளியில் இருந்தும் இஸ்லாத்திற்கு உள்ளே இருந்தும் கதற ஆரம்பிப்பார்கள், கையேந்தி சொல்லுவார்கள், ரப்பி லவுலா அஹர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஅஸதக வ குமின ஸாலிஹீன். டயத்தை கொஞ்சம் பிற்படுத்தி கூட யா ரப். அப்படி புலம்புனா அந்த மலக்குமார்கள் அப்படியே நம்முடைய புலப்பத்தை கேட்டு விடுவார்களா? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், முகங்களிலும் முதுகுகளிலும் அறையப்பட்ட அந்த ரூஹை பிடுங்குவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈரக்கம்பளியில் இருந்து ஒரு முடியை பிடுங்குவது எவ்வளவு சிரமமோ
அப்படிப்பட்ட சிரமத்திற்கு உள்ளாக்கப்படும் அந்த ரூஹ். நரகத்தினுடைய நெருப்பு ஆடையில் துர்நாற்ற வீசக்கூடிய அந்த ஆடையிலே இந்த ரூகை வைத்து எடுத்து செல்லுவார்கள். வானத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படும், கதவுகள் திறக்கப்படாது. திருப்பி சிஜ்ஜீன் என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டிலே பதிவு செய்துவிட்டு உடலிலே செலுத்துவார்கள் விசாரணைக்காக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணம் நடந்து விட்டால் உடனடியாக அடிப்பகுதியை சுத்தம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நினைத்து பாருங்கள் மரணத்தினுடைய வேதனையை. இன்னைக்கும் ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உடலிலே உயிர் எங்கே இருக்கிறது? ஹார்ட்ல இருக்குதா, மூளையில் இருக்குதா, இரத்த நாளங்களில் இருக்குதா? அறிவியலுக்கு அறிவு இல்லை. இருதயம் நின்று விடுகிறது. மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள் மூளையில பல்ஸ் இருக்கு, மூளையில பல்ஸ் இருக்கிறது, பிரார்த்தனை செய்யுங்கள். எங்களுடைய ஊர்களில் இந்த சமீபத்தில் வந்த ஒரு நோய், கடுமையான ஒரு வைரஸ் ஃபீவர் வந்தது. அதுல குளோபல் ஹாஸ்பிட்டல் வைத்து பார்த்தார்கள். என்ன டாக்டர் சொல்றா? ஹார்ட் நின்னுடுச்சு, ஹார்ட் ஃபங்க்ஷன் இல்ல, ஆனா மூளையில ஃபங்க்ஷன் இருக்கு. ஹார்ட்டுக்கு வரக்கூடிய கனெக்ஷன்ல ஃபங்க்ஷன் இருக்கு, அங்கே உயிர் இருக்கு, துவா செய்யுங்கள், பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், பிழைக்கலாம் என்று சொன்னார். அந்த குழந்தை இப்பவும் பிழைத்து இருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப உயிர் உடம்புல எங்க இருக்குன்னு மருத்துவத்துக்கே தெரியல. அந்த உயிர் ஓடி ஒளியும். மனிதன் உணர்வான் உண்மையை. ஏமாந்து விட்டோம், இந்த உலகம் நம்ம ஏமாத்திருச்சு. காசு பணம் என்று, சுகம் என்று, சந்தோஷம் என்று கண்ணை மறைத்து விட்டோம். அப்படி புலம்பக்கூடியவன் எவ்வளவு ஒரு கடினமான சூழல் இருக்கும். சந்தோஷத்தை மட்டுமே கற்பனை செய்கிறோமே, சந்தோஷத்தினுடைய எதிர்கால திட்டங்களை மட்டுமே வகுத்து கொண்டிருக்கிறோமே. இந்த ஒரு எல்லை இருக்கிறது நமக்கு, அதை ஏன் நாம் யோசிப்பதில்லை? வீடு கட்ட வேண்டும், சொத்து சம்பாதிக்க வேண்டும், பெரிய பணக்காரனாக ஆக வேண்டும், இப்படி ஒவ்வொரு நாளும் கற்பனைகள், இமேஜினேஷன் போய்கொண்டே இருக்க. இப்படி ஒரு இடம் இருக்கு. அப்படி ஒருவேளை நமக்கெல்லாம் நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறதா? உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மரணத்தில் ஒரு படிப்பினை இருக்கு. மரண தருவாயில இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் சொல்லுகின்றார், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நற்செய்தி சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர், அமீருல் முஃமினீன், நீங்கள் ஏன் இப்படி அழுகிறீர்கள் அல்லது பயப்படுகிறீர்கள் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் திருப்பி கேட்டார்கள், சொன்னதை திருப்பி சொல் என்று. திருப்பியும் சொன்னார்கள். சொல்லி முடித்தவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இப்படி அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு ஏமாந்தவர்கள் தான் அதிகம். அடுத்தவருடைய பேச்சை கேட்டு ஏமாந்து போயிடக்கூடாது. இதுக்கு என்னங்க அர்த்தம்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள், மாற்று கருத்து கிடையாது. நமக்கு என்ன கேரண்டி இருக்கு? நற்செய்தி இருக்கா? நம்ம என்ன ஒரு தைரியத்துல, என்ன நம்மளுடைய பெருமிதத்துல நாம் இந்த காட்சிகளை எல்லாம் கூட கற்பனை செய்ய மாட்டோம். ஒருவேளை நம்ம அல்லாஹ் தண்டித்து விட்டால் என்ன செய்ய போறோம்? அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம தொழுகை உள்ளவர்களா இருக்கிறோம், நம்ம மார்க்கம் சொல்லக்கூடியவரா இருக்கிறோம், மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியதில் ஒரு அங்கமாக இருக்கிறோம், அதனால நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட காட்சி வருமா? கற்பனை யோசித்து பாருங்கள். ஒருவேளை நம்மை அல்லாஹ் சோதித்து விட்டால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்ட்ட நம்ம இப்படி பயந்து, நல்ல ஒரு மௌத்தை குடுறாயா அல்லாஹ், சக்கராத் அல்ல விருப்பத்தோட லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி மரணம் அடையக்கூடிய பாக்கியத்தை குடுறாயா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்கிறோமா? அது மாதிரி சிந்தனை வருதா நமக்கு? உலகத்துக்குன்னா என்ன வேணாலும் செய்வதற்கு ரெடி நாம். அது எல்லாரையும் ஒருவரை ஒருவர் மிஞ்சி கொண்டு போவோம். மறுமையோ மரணமோ பேசப்பட்டால் நமக்கு அதற்கான விருப்பம் எவ்வளவுதான், பின்னணி தள்ளி விடுகிறோம். அன்பான சகோதரர்களே, அந்த கெட்டவர்களுடைய ரூஹ் எடுத்து செல்லப்பட்டு இப்படியாக சிஜ்ஜீன் என்ற ஏட்டில் பதிவு செய்துவிட்டு விசாரணைக்கு வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஜனாசாவை விரைவாக எடுத்து செல்லுங்கள். மரணம் அடைஞ்சிட்டா ஜனாசாவை என்ன செய்யுங்க? விரைவாக கொண்டு செல்லுங்கள். புலம்ப ஆரம்பிக்கும். நல்லவர்களாக இருந்தால் சொல்லுவார்கள், விரைவாக எடுத்து செல்லுங்கள். கெட்ட மனிதனாக இருந்தால் புலம்புவான், எங்க எடுத்துட்டு போறீங்க? அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடனடியாக
சொல்லிவிட்டு சொன்னார்கள், மனிதர்களையும் ஜின்களையும் தவிர அந்த சப்தத்தை மற்ற மிருகங்கள் கேட்கிறது என்று நீங்கள் உணரலாம். சில இடங்களில் மையத்து நடந்தால் ஆடு மாடுகள் எல்லாம் கதற ஆரம்பிக்கும். கண்டிருக்கிறீர்களா? அப்ப அந்த ஜனாசா என்ன செய்யும்? புலம்ப ஆரம்பிக்கும். எடுத்து கொண்டு போய் அடக்கம் செய்வார்கள். அதிலேயும் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு கேவலம் இன்றைக்கு என்ன? சொந்தங்களில் யாராவது இறந்திருப்பார், ஊருக்காரர்கள் இறந்திருப்பார்கள், கொள்கை சகோதரன் இறந்திருப்பான். வெளியில நின்றுட்டு பேசிட்டு இருப்போம், வெளியில நின்றுட்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். அடக்குவதற்கு தகப்பன் இறந்திருந்தால் மகன் தொழுகை செய்ய வேண்டும், அதுக்கு தகராறு, அதுக்கு பீஸ் மீட்டிங். எவ்வளவு ஒரு பாரதூரமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அஜரத்தை கொண்டு போய் நிக்க வைக்கிறோமே, எங்க வாப்பாக்கு அஜரத்துக்கு என்ன இருக்கு? அவர் எப்படி சொல்ல வைப்பாரு? அவருடைய உள்ளத்துல எவ்வளவு அந்த இரக்கம் இருக்கும்? ஒரு மகன் நிக்கட்டும், அவனுக்கு ஒன்னும் தெரிய வேண்டாம், தேவையான துவாக்களுடைய அறிவு இருந்தால் போதும். அவனுடைய உள்ளம் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி கேட்குமே, அதுக்கு இன்னைக்கு கைகலப்பு, கையால் அடிச்சு மண்டை உடைஞ்சு பேப்பர்ல வந்து எந்தெந்த இடத்துல, கூத்தாநல்லூர்ல இல்லாததா? கடலூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் எத்தனை, பொறையாறுகள் நடந்த சம்பவம் எத்தனை? எதுக்கு? உடைமை உள்ளவர்கள் கடமையாக தொழுகை செய்வதற்கு அடிதடி பிரச்சனை. அல்லாஹ்வுடைய பயம் இருக்கா? சரி, அப்படி துவா எல்லாம் செய்து அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அந்த கபூர்ல மன்னரையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, உலகத்தில் எனக்கு காட்டப்பட்ட இடங்களிலேயே ரொம்ப பயப்படக்கூடிய இடம், ரொம்பவும் மோசமான ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது மன்னரை என்று சொன்னார்கள். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியாக ஏசியில படுத்து தூங்கியிருப்போம். நேற்று நைட்டு வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஏசியில என்ன செய்யறோம்? கம்பெல்லாம் போட்டு நல்லா தூங்கி இருக்கிறோம். குடும்பத்தோடு உள்ளவர்களாக இருந்தால் மனைவி மக்கள் என்று சந்தோஷமாக உறங்கி இருந்திருப்பார்கள். மரணித்து விட்டால் எங்க உறங்க போறோம்? நம்முடைய பெட் என்ன? மண் தானே. வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்தி? ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை சொல்லுகிறார்கள். இறந்ததற்கு பின்னால் 36 மணி நேரத்தில் பல்கள் என்ன செய்யும்? புழுகள் வைக்க ஆரம்பிக்கும் வாயில. அடுத்தது சில மணி நேரத்தை கூட்டி 48 மணி நேரம் 50 மணி நேரம் ஆகிவிட்டால் வயிறு வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படியே ஒவ்வொன்றாக புழுக்க ஆரம்பித்து சிதைந்து போகின்ற சடலம் என்று நாட்களை அப்படியே பட்டியல் போட்டிருந்தார்கள். ஆக ஒரு 6 மாசம் 1 வருஷத்தில் இல்லாமல் ஆகிவிடும். இதான் ஒரிஜினல். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மன்னரையை பற்றி பேசப்பட்டால் அழுகுவார்கள். மன்னரையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தால் அழுகுவார்கள். மயங்கி விழுகின்ற அளவிற்கு, தாடி நனைகின்ற அளவிற்கு அழுவார்கள். நமக்கு இப்படி என்னைக்காவது அழுக வந்திருக்குதா? உண்மையிலேயே நாம யாராவது மன்னரைக்கு செல்லாதவர்களா? மௌத்தை பார்க்காதவர்களா? மன்னரையை பற்றி உபதேசங்கள் சொல்லப்படாதவர்களா? கேட்கப்படாதவர்களா? அப்படி அழுவார்கள். அவரிடத்திலே கேட்கப்பட்டது, நரகத்தை பற்றி பேசும்போது கூட நீங்க இவ்வளவு அழமாட்டீங்களே. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மறுமையினுடைய முதல் வாசல், முதல் வீடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதில் ஒருவன் தேர்வாகிவிட்டால் அதற்கு பிறகு அவன் வெற்றி அடைந்து விடுவான். அந்த இடத்திலே அவனுக்கு தோல்வி நடந்தால் அவ்வளவுதான். அப்ப மன்னரைக்கு இன்னைக்கு நாம காலையில 4:30 மணிக்கு அல்லது 4 மணிக்கு அல்லது 5 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய ஒரு வழக்கம் வளைகுடா நாடுகள்ல எல்லாத்தையும் இருக்கு. படுக்கக்கூடியது எத்தனை மணிக்கு? 10 இருந்து 11, 12. இதுக்கு இடையில ஒரு 4 மணி நேரத்தை தவிர அத்தனையும் பொருளாதாரத்திற்காக செலவாக்குகிறோம். எதுக்கு வேண்டி செலவாக்குறோம்? ஊர்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம் உள்ள பிளாட் ஆச்சும் கட்டணும், ஒரு சொந்த இடத்தோட. நியாயமான ஆசை, எல்லாருக்கும் என்ன செய்யுது? வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கு. பையன் என்ன செய்யணும்? அப்படி படிக்க வைக்கணும், இப்படி படிக்க வைக்கணும், ஊர்ல போயிட்டு வியாபாரம் செய்யணும். இப்படியான பல கற்பனைகள்ல பல மணி நேரத்தை செலவாக்குறோம்.
உண்மையாக நம்மோடு நமக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு இடம் என்ன? மண்ணறை. எல்லாருக்கும் ஏசியில படுத்தவர்கள், ஏசி இல்லாம படுத்தவர்கள், சொந்த வீட்டிலே உறங்கியவர்கள், தெருவிலே படுத்து உறங்கியவர்கள், யாராக இருக்கட்டும் கடைசியாக அந்த மண்ணறையிலே கொண்டு போய் வைக்கப்படுவார். யோசித்து பாருங்க. இங்க நாம எவ்வளவு சகோதரர்களை வைத்திருக்கிறோம். அல்கூசில நம்முடைய சகோதரன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அபுதாபியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். கண்ணால பார்த்திருக்கிறோம். அட எவ்வளவு எப்படி இருந்த மனிதர். இன்னைக்கு வைத்து விட்டு செல்கிறோமே. அல்லாஹு தாலா திருக்குரான்ல சொல்லுகின்றானே, இல்லா மத்தாஉல் குரூர் என்று, இந்த உலகம் ஒரு சுகம் தரக்கூடிய அற்ப இன்பம் என்று. நமக்கு ஏன் அது பதியவில்லை? அதுக்குன்னு இஸ்லாம் நீங்க வீடு கட்டாதீங்க, சந்தோஷமாக வாழாதீர்கள் அப்படிதான் சொல்லி தருதா? முதன்மையை மறுமைக்கு கொடுங்க. இந்த ஊர்ல பிளாட் கட்டுறீங்கல்ல, மறுமைக்காக செய்யுங்கள். திருமறை குர்ஆனிலே காரூனுடைய வரலாறை பற்றி சொல்லும் போது செல்வம் நிறையாக வழங்கப்பட்டது. மக்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள், அப்படிப்பட்ட ஒரு செல்வம் நமக்கு இருக்க கூடாதா என்று. அவனிடத்துல போய் உபதேசம் எப்படி செய்தார்கள்? மறுமைக்காக வேண்டி ஏதாவது செய்ப்பா. அவன் என்ன சொன்னான்? என் புத்தியை வச்சு எல்லாம் சம்பாரிச்சான். அல்லாஹ் அந்த மாளிகையை மட்டும் பூமியிலே அப்படியே உள்ளே இழுத்து கொண்டான், புதைந்து சென்றது என்ற வரலாறு இருக்கிறது. நம்ம இன்னைக்கு எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் மார்க்கத்துக்குன்னு கேட்டால் உண்மையாக ஆசைப்பட்டு தரக்கூடிய அமௌண்ட் பர்சன்டேஜ்ல ரொம்ப கம்மி. நிர்பந்தத்தில் சில நேரத்தில் கொடுத்துருவோம். எப்படி இங்க 2 பெட்ரூம் பிளாட்டுக்கு உடனே எவ்வளவு 10 லட்சம் ரூபாயா எப்படியாவது சம்பாரிச்சிடலாம். இது ஒரு ஆசை, இது விருப்பம். 10 லட்சம் ரூபாயை நம்ம மார்க்கத்துக்கு கொடுத்திருப்போமா அட்டன் டைம்ல? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியவர்களையும் காட்டுகின்றான். தௌஹீத் ஜமாஅத்திற்கு எத்தனை சகோதரர்கள் 2.5 ஏக்கர் நிலத்தை எழுதி தருகிறார்கள். மதுரையில 17 ஏக்கர் நிலத்தை திருச்சியில எழுதி கொடுத்தார்கள். சென்னையில 7.5 கோடி மதிப்புள்ள இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவு சொல்லிக்கொண்டே போகலாம். சாதாரண பொருளாதாரமா? ஆனா நம்ம வீடு கட்டுறதுக்காக செய்யக்கூடியது மாதிரி நம்முடைய உண்மையான ஹவுஸ், ஒரு நீண்ட நெடிய காலம் வாழ வேண்டிய ஒரு இல்லம் மன்னரை, கபருடைய வீடு. யாரும் இருக்க மாட்டாங்க. மனைவி மனைவி என்று எவ்வளவு கொஞ்சினாலும் மனைவியாலையும் ஒண்ணு செய்ய முடியாது. என்னுடைய தகப்பன் சொல்லிவிட்டான், அதனால நான் அப்படியே. சில சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கின்றார்கள், ஒரு கடிவாளம் தாய், இன்னொரு கடிவாளம் தகப்பன். நல்லா படிச்சிருப்பார். எந்த அளவுக்கு படிச்சிருப்பாரு? MA, MPhil, PhD, MBA, CA இப்படி எல்லாம் முடித்திருப்பார்கள். ME அப்படி அந்த லைன்ல அப்படி போயிருப்பார்கள். மருத்துவத்தில் MD வரைக்கும் படிச்சிருப்பாங்க. மார்க்கத்தை பற்றி, அல்லாஹுவை பற்றி சிந்தித்து செயல்பட மாட்டார்கள். தாய் தகப்பன் போட்ட கடவாளத்தில் அப்படியே சென்று கொண்டிருப்பார்கள். யோசித்து பாருங்கள் சகோதரர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று. தௌஹீதுக்காக வாங்க என்று சொன்னால் உலக அறிவும் எல்லாம் தெளிவாக இருக்கும். என் தாய் என் தகப்பன் இந்த மாதிரி சொல்றாங்க, அதனால முடியாது பாய். எங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு ரூல் இருக்கு அப்படிம்பாங்க. யாருப்பா அவன் மன்னரைக்கு வருவா? ஏன் இந்த கடவாளத்தை கழட்ட வேண்டும் என்று சொல்லுகிறேன் தெரியுமா? மன்னரையில் கொண்டு போய் வைத்தவுடன் அவனிடத்தில் கேட்கப்படும், உன்னுடைய இறைவன் யார்? அடுத்த கேள்வி, உன்னுடைய மார்க்கம் என்ன? அடுத்த கேள்வி, உன்னுடைய தூதர் என்ன? இந்த கேள்விக்கு உன் தாய் வருவாளா? உன் தகப்ப வருவானா? உன் பிள்ளை குட்டி வருமா? நீ சம்பாதித்திருந்த சொத்து சுகங்கள் வருமா? யார் வருவா? உன்னுடைய தகப்பனார் ஊர்ல மிகப்பெரிய நிர்வாகியாக இருக்கலாம். இந்த சத்தியவாதிகளையும் சத்தியத்தையும் அழிக்க வேண்டும் என்ற கொள்கையில் இருக்கலாம். உன் தாய் இந்த உலக நப்சு பிடித்த ஆடம்பர வாழ்க்கையை விரும்பக்கூடிய தர்காவாதியாக, பிதஅத்வாதியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட குடும்ப சூழலில் நமக்கு வாழ்க்கை அமைந்திருந்தால் அறிவு உள்ளவன் அல்லாஹ் சொல்லுகின்றானே, வதிக்ர், அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உபதேசம் செய்யுங்கள். அந்த உபதேசம் அல்லாஹ்வின் அச்சத்தை மேற்கொள்ளும் என்று. அப்ப நாம இந்த கடிவாளத்தை போட்டுக்கிட்டு இஸ்லாமிய சகோதரர்கள் எவ்வளவு பேர் நடிக்கின்றார்கள். தாய் சொல்லுகிறாள், தகப்பன் சொல்லுகிறார், ஊர் சொல்லுகிறது, சொந்த பந்தங்கள் சொல்லுகிறது. அதனால தௌஹீத் ஜமாஅத்திலே எல்லாம் இப்படி தெளிவாக நடந்து வாழ முடியாது. எவ்வளவு பேர்களுடைய வாய்களிலிருந்து நீங்கள் கேட்கலாம். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதும் குர்ஆன் ஹதீஸை சொல்லுவதற்கும் தாய் தகப்பனை காரணமாக காட்டக்கூடியவர்கள். கபர்ல நடக்குமா? யோசித்து பாருங்கள். இந்த இடத்தை சந்திப்போமா இல்லையா?
இல்லை இந்த இடம் யாருக்காவது இல்லை என்று எழுதி தரப்பட்டிருக்கா? அங்க கொண்டு போய் வைத்த உடனே நீல நிற கண்களை உடைய முன்கண் நக்கீர் என்ற மலக்குகள் இறங்குவார்கள். சத்தியம் இறங்கி கேள்வியை கேட்பார்கள். சொல்ல ஆக வேண்டும் பதிலை. உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்டால் சாவுலமீது பாதுஷா என்று சொல்லக்கூடிய கொள்கையில் உள்ளவர்கள் யாரை சொல்லுவார்கள்? ஏன்னா இறைவன் இடத்தில் தானே வைக்கிறாங்க. இறைவன் அல்லாஹ்வை சொல்லிட்டு அந்த தர்காவுடைய பள்ளிவாசலிலே தொழுவார்கள். தொழுது விட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். பழக்கம் உள்ளவர்கள் கேட்டிருக்கலாம், எஜமான் இடத்துல போய் கேட்கணும்பாங்க. நாவூர் தர்காவில் நாவூர் வாழக்கூடியவர்கள், ஏன்னா நமக்கு சொந்த பந்தம் எல்லாம் இருக்கிறதுனால நான் இதை சொல்லுகின்றேன். அதே நாவூர் தர்காவில் பள்ளிகள் இருக்கும். பள்ளிவாசல்ல தொழுகுவார்கள். தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு வெளில வந்து பேசியிருந்தா வாங்க போலாம் அப்படின்னு சொன்னா எஜமான போய் பார்த்துட்டு வரம்பாங்க. எஜமான் என்ற தமிழ் அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம்? பெரியவங்களை பார்க்க போறோம்பாங்க. எந்த இடத்துல வைக்கிறது? உன் தேவையை அவரால் நிறைவேற்ற முடியுமா? அப்படி ஏதாவது அவருக்கு சக்தி இருக்கா? இது என்ன அறிவோட லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்பட்ட இந்த மார்க்கத்தில் உலகத்தில் கடவுளே கிடையாது அல்லாஹுவை தவிர என்று சொல்லிக் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தில் இப்படி போய் கேட்கின்றார்கள். நன்றாக விளக்கம் சொல்லப்படுகிறது. அதுக்கு வேண்டி கலியக்காவலை விவாதம் தெள்ள தெளிவாக ஒரு குழந்தைக்கு புரியும். மாற்று மத சகோதரன் அந்த விவாதத்தை கேட்டானையானால் நம்ம சொல்றதுதான் சரிம்பா. இப்படி ஒரு டிபேட் இருக்குப்பா, இதை பாரு அப்படின்னு சொன்னா தெளிவாக ஏற்றுக்கொள்வான். இதுதான் சரியான வாதம். ஆனா என்ன செய்யறது? ஜமாலியா மதரசால படிச்சு புரொஃபஸரா, அப்புறம் என்னது கல்லூரி ஆசிரியராக பெருந்தகையாக, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம், அப்படிப்பட்ட அறிஞர்கள் அந்த சூழ்நிலையில் இருந்துட்டு தௌஹீதை பின்பற்றுவதற்கோ சொல்லுவதற்கோ அடையாளப்படுத்திக் கொள்வதற்கோ தடையாக தாய் தகப்பனை, சொந்தங்களை, ஊர்களை காட்டுகின்றார்கள். கபூர்ல போய் யார சொல்ல முடியும்? அப்ப அன்பான சகோதரர்களே, நம்மை நாம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். உன்னுடைய தூதர் யார் என்று கேட்டால் யார சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்க நம்ம கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செயல்படுத்துறோம். என்ன சொல்ல போறோம்? சொன்னால் மன்னரையில பிழைத்துக் கொண்டோம், சுவனத்தினுடைய வாசல் திறக்கும், சொர்க்கத்திலிருந்து நறுமணம் வீச வீச காற்றுகள் உள்ளே வந்து கொண்டிருக்கும், அழகான மனிதரை அல்லாஹ் உள்ளே அனுப்புவான், அப்படியே தங்கிவிடலாம், 70 மூலமாக அந்த கபறுகள் விரிவாக்கப்படும் என்ற செய்திகள் இருக்கிறது. கெட்ட மனிதராக இருந்தால் கேள்விகளுக்கு லா அதிரி என்று சொல்லுவான். நரகத்தினுடைய வாசலை திறந்து வைங்கள் என்று சொல்லுவார்கள். நெருப்பு ஜுவாலைகள் வீசப்படும், நரகம் காட்டப்படும். நல்ல மனிதர் சொல்லுவார், மறுமையை விரைவாக கொண்டு வா என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார். கெட்ட மனிதர், மறுமையே கொண்டு வந்து விடாதே, இதே போதும், மறுமை நாள் வேண்டாம் என்று பிரார்த்தனை செய்வான். கேடுகட்ட ஒரு மனிதரை அல்லாஹ் துணையாக அனுப்பி விடுவான். செய்த அமல்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3 விடயங்கள் பின்தொடர்கிறது. அவனுடைய உறவுகள், அவனுடைய செல்வம், அவனுடைய அமல்கள். உறவுகளும் செல்வமும் திரும்பிவிடும், அமலோடு அப்படியே தங்கிவிடுவான். என்ன இந்த இடத்துல தேர்வு பெறுவதற்கு என்ன அமலை வைத்திருக்கிறோம்? என்னென்ன அமல்கள் எல்லாம் மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது? எல்லாத்தையும் புறம் தள்ளி கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, என்னென்ன சொல்லித்தரப்பட்டிருக்கு? உதாரணத்திற்கு நாளை காலை ஃபஜருடைய முன்சுன்னத், ஒவ்வொரு நாளும் நாம் தொழக்கூடிய ஃபஜர் தொழுகையினுடைய முன்சுன்னத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம் இந்த உலகத்தை விடவும் சிறந்தது என்றார்கள். நல்ல காரியம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, உறவு என்று வருவார்கள், அழுகுவார்கள், அடக்கம் செய்வார்கள், சென்று விடுவார்கள். அதுக்கப்புறம் அவர்களே விரும்பினால் கூட எதுவும் செய்ய இயலாது. செல்வம், பணக்காரன், அதிகாரம், இதெல்லாம் பத்திரிகையாளர் எல்லாம் அப்படியே யாராவது அரசியல் தலைவர்கள் இறந்து விட்டால் கூட செல்லும் அந்த செல்வம் செல்வாக்கெல்லாம் அதை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது. அவர்களே லேட் ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் செய்யுங்கள் என்று சொல்வார்கள். அது நினைத்தாலும் நடக்காது, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளவும் படாது. கடைசியாக அந்த மனிதர் எதோடு இருக்க போகிறார்? செய்த அமல்களோடு இருக்க போகிறார். அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார்கள். சின்ன சின்ன அலட்சியமாக கருதி கொண்டிருக்கிறோம். ஃபஜ்ருடைய முன்சுன்னத் இந்த உலகம், இந்த உலகத்தை விடவும் சிறந்த அமல். ஃபரலான தொழுகைக்கு பின்னால் செய்யக்கூடிய தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர்,
இது ஒரு செல்வந்தர்கள் என்ன நன்மை அடைவார்களோ அந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடியது என்ற செய்தி இருக்கிறது. ஒரு பெரிய பணக்காரன் பள்ளிவாசலை கட்டுகிறான், அந்த நன்மை நியத்தாக நினைத்து செய்தால் கிடைக்கும். சஹாபாக்கள் போட்டி போட்டு கேட்டு இந்த திக்ரினுடைய நன்மையை கேட்டுக்கொண்டார்கள். அடுத்து என்ன செய்திருக்கு? அனாதைகளுக்கு உதவுங்கள் என்று சொன்னார்கள். நானும் அனாதைக்காக உழைக்கக்கூடியவரும் உதவி செய்யக்கூடியவரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்று விரல்களை இணைத்து காட்டினார்கள். சலாத்தை பரப்புங்கள் என்று சொன்னார்கள். பசித்தவர்களுக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு நல்ல காரியம், இப்படி பட்டியல் போட்டு போலாம். தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுகுவது நல்ல அமல். அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை வேறொன்று சொன்னார்கள். பயன் தரும் கல்வி, சதக்கத்துல் ஜாரியா, நமக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளையை உருவாக்கி விட்டு செல்வது. இது மாதிரி நல்ல அமல்கள் நம்ம எத்தனைய நம்முடைய மன்னரையை யோசித்து நான் அந்த இடத்திற்கு சென்று விட்ட பின்னால் எனக்கு இது உதவியாக இருக்க வேண்டும், எவ்வளவு நம்ம செய்துட்டு இருக்கிறோம். இதுல பல விஷயங்களை எந்த பணமும் இல்லாமல் செய்யலாம், எல்லோரும் செய்யலாம். ஆனா இதெல்லாம் நமக்கு அலட்சியமாக இருக்கிறது. இன்னும் சில அமல்கள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தா இலல்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வை அழைத்து நல்ல அமல்கள் செய்து வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிம் என்று யார் மக்களிடத்திலே பிரகடனம் செய்கின்றார்களோ சொல்லுகின்றார்களோ அவர்களை விட சிறந்த சொற்களை சொல்லக்கூடியவன் யார்? அழைப்பு பணி அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது, நல்வழியின் பக்கம் மக்களை அழைப்பது. இதை நம்ம செய்யறோமா? இதெல்லாம் எப்படி இந்த உலகத்துல ஊர்ல போய் செட்டில் ஆக வேண்டும் என்று கடினப்பட்டு கஷ்டப்பட்டு குடும்பத்தை தியாகம் செய்து இங்க சம்பாதிக்கிறோமோ, இதெல்லாம் கஷ்டப்படாம மறுமைக்காக செய்யலாம். சலாம் சொல்லுவதை கூட இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? தெரிந்தவர்களுக்கு சொல்றோம், தெரிந்தவர்களுக்கு சலாம் சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு நல்ல அமல், அல்லாஹ்விடத்துல கூலி இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறோம். நாம சாப்பிடுறோம், எவ்வளவு பேர் பட்னியா இருக்கிறா, அதுக்காக நம்மளுடைய பங்களிப்பு எதையாவது செலுத்தி இருக்கிறோமா? நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் கரெக்டா சாப்பிடுறாங்களா? இப்படி யோசித்தவர்கள் எத்தனை பேர்? அனாதைகளுடைய விஷயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அதற்காக வேண்டி முதியோர் இல்லத்தை கூட இந்த ஜமாத் கட்டி கொண்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்கலாம். தொழுகைக்கு பின்னால் செய்யக்கூடிய திக்ர்களை சொல்லி காண்பித்தேன். காசு வேணுமா? வேண்டாம். இன்றைக்கு தாவா பணியை நீங்கள் சாதாரணமாக செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி தோழர்கள் செய்தது மாதிரி அடிபட்டு உயிரை கொடுத்து அப்படி எல்லாம் இல்ல. அப்படியே இணையதளங்கள்ல மாற்று மத நண்பர்களுடைய ஐடிக்கள் இருந்தால் அவர்களுடைய மூளையை அப்படியே திருப்பி விடுவதற்கு நல்ல உபதேசங்களை செய்யலாம். எவ்வளவோ இருக்கிறது இஸ்லாத்தை பற்றி வெளி அறிஞர்கள் சொன்ன கருத்துக்கள், பெரும் மேதாவிகள் சொன்ன கருத்துக்கள். குர்ஆன் சில விடயங்களை சொல்லக்கூடியது. சின்ன மெசேஜ்களை நாம் பாஸ் பண்ணி விடலாம். சந்தித்தால் துண்டு பிரசுரங்களை கொடுக்கலாம். இஸ்லாத்தை படி, என்ன இருக்கு, வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். அல்லாஹு தஆலா நினைத்தால் அவர் இந்த மார்க்கத்திற்கு வருவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதரை நாம் இந்த நேர்வழிக்கு அழைத்து விட்டால், அரபுகள் அன்றைக்கு சிகப்பு ஒட்டகம் பெரிய சொத்தாக அந்தஸ்தாக பார்க்கப்பட்டது, அதை விட உங்களுக்கு சிறந்தது என்று சொன்னார்கள். இப்ப இந்த நல்ல அமல்கள் எவ்வளவு இருக்கு? ஒரு 10 பட்டியல் போட்டிருக்கிறோம். இன்னும் ஏகப்பட்ட அமல்கள் எவ்வளவோ இருக்கிறது. அலட்சியமாக கருதி கொண்டு நேரங்களை கடத்தி கொண்டு ஒண்ணும் இல்லாத சில சகோதரர்கள் இணையதளங்கள்ல அப்படியே தங்களை மூழ்கி இருக்கிறார்கள். அப்படியே டியூட்டியை விட்டு வந்தா அப்படியே லேப்டாப், அப்படியே தூக்கம் வந்து அப்படியே தூங்கி விடுவார்கள். எதுக்காக அந்த நேரம் செலவாகுது? ஒண்ணும் இல்லாமல். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல இந்த உலகத்தினுடைய நோக்கத்தை அழகாக சொல்லுகின்றான். அஃப ஹஸிப்தும் அன்னமா ஹலக்குனாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், வீண் விளையாட்டிற்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று யோசிக்காதீர்கள். வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், என்னிடத்தில் உங்களுடைய திரும்பி வரக்கூடிய வருகை இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவூட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். அப்ப ஆக அன்பான சகோதரர்களே, நம்முடைய மரணத்தினுடைய தருவாய்க்காகவும் நம் செல்லக்கூடிய அந்த மன்னரையனுடைய வீட்டிற்காகவும் நாம் வாழக்கூடிய மறுமை வாழ்க்கைக்காகவும் ஏதாவது தயாரிப்புகள் செய்ய வேண்டும். அல்லாஹுவை பயப்படக்கூடியதை ஒவ்வொரு நாளும்
அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இறையச்சத்தை கேட்க வேண்டும். துவாவிலே உன்னை பயப்படக்கூடிய சூழ்நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஒரு கண் இமைக்கக்கூடிய நேரம் கூட உன்னை பயப்படுவதை விட்டும் என்னை மாற்றி விடாதே யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். யா முகல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக்க, என்னுடைய உள்ளத்தை என்ன செய், இந்த மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய் என்று கேட்டார்கள். இது போன்ற பிரார்த்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்தை சந்திப்போம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டே அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் ஒரு மூமினாக மரணிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஒரு மூமினாக அந்த மன்னரையை சந்தித்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைவோம். அப்படி இதையெல்லாம் கேட்டு பயன்பெறாத மக்களாக அல்லாஹு தஆலா ஆக்கிவிட்டால் நஷ்டம் நமக்கு தான். அதுக்கப்புறம் நம் உதவியாக நம்மை காப்பாற்றுவதற்கு யாரும் கிடையாது என்பதை உணர்ந்து கொண்ட மக்களாக மூமினாக முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிருதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.